ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கும் ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறீங்க. இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. செப்டோவில் இந்த கஃபே அப்படிங்கிறது இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கான பதிவு இது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நாங்கள் ஒரு பட்டர் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கேப்பிச்சோனோ அது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு நாங்கள் பே பண்ணது எக்ஸாக்டாக ஒரு 70 ருபீஸ் தான் பே பண்ணியிருப்போம். மீதி ஒரு 2-3 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். இது எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இதை ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கோடெல்லாம் நமக்கு அந்த ஜிபே அதிலலாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மாதிரி நிறைய ஆஃபர் கோடு கிடைக்கும்போது அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஜிபே ஒவ்வொருத்தரையும் நம்ம பண்ணும்போதும் சரி, இல்லை மற்ற இதில் நமக்கு ஆஃபர் கோடு கிடச்சிதுன்னா அந்த வேலிடிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எங்களுக்கு அதை மாதிரி கிடச்ச ஒரு ஆஃபர் கோடை வச்சு நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு சூப்பரான ஜெப்டோவில் இது மாதிரி ஒரு கோல்ட் காஃபியோட ஒரு மேகி நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வேறு ஒரு சாக்கோ ட்ரிங்கோடு சேர்த்து எல்லாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பதிவுங்க. நிறைய பார்த்திங்கன்னா டவுட்ஸ் கேட்குறீங்க பஞ்சகவ்ய விளக்கை பற்றி. அதே மாதிரி பூஜைக்குரிய பொருட்கள்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நிறைய நான் போடுறேன். லாஸ்ட் டைம் 2-3 பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அந்த பூஜைக்குரிய பொருட்கள் 5 பொருட்கள் வைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மெயிலும் பண்ணியிருந்தேன். எனக்கு தனியாக மெயில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டுங்க. உண்மையிலே ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டு 48 நாள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வேண்டிக்கும் போது நிச்சயமாக நடக்குது, அதுக்கான பலன் கிடைக்குது. அதனால தான் நான் ரிப்பீட்டடாக போடுறோம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலை. எதாச்சியாக பார்த்தீங்கன்னாக்க எங்கள் ஊரில் மேனுஃபேக்சர் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ ஊர்லேருந்து எங்களுக்கு விளக்கு வாங்கிட்டு வீட்டில் நாங்கள் ஏற்றும் போது நிறையாவே பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை வேண்டிக்கிட்டே நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த விஷயங்கள்லாம் நடந்தது. இது அப்படியே நாங்கள் சொல்லும்போது பக்கத்து வீடு எழுத்த வீடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த பிஸ்னஸாக எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்கும்போது இந்த பிஸ்னஸ் அப்படியே நம்ம ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா நிச்சயமாக அந்த வீடியோவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நாங்கள் இது கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போனேங்க. அந்த வீட்டில் என்னென்னலாம் நான் பண்ணேன், எங்கள் அம்மாவோட ரொம்ப வருஷம் கழிச்சு, நான் பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மோர் தென் 5 இயர்ஸ் ஆச்சு எங்கள் அம்மாவோட ஒரு நாள் ஃபுல்லும் ஸ்பெண்ட் பண்ணி டைமு. இப்போலாம் ஃபோனில் பேசுகிறது, இதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் போனேன்னா கூட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நான் இருக்க முடியறதில்ல. நம்ம ஆக்சுவலி நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன் நான். ஏன்னா நம்ம பிஸியாகவே ஆயிடுறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா வேலை, ஃபேமிலி, குழந்தைங்க, ஹஸ்பண்டு இது மாதிரியே நம்ம போயிட்டுருக்கோம் லைஃப்பில். அம்மாக்கிட்ட டெய்லியே நான் பேசுவேன். பட் இருந்தாலும் அதுவும் இந்த லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே கேப் விழுந்துருச்சு. அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ வயசாக என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் நாட்கள் போக போக எனக்கே தெரியுது. நம்ம பேரண்ட்டோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் அட்லீஸ்ட் ஒரு மந்த்தாவது ஒரு நாள் ஃபுல்லுமாவது ஒரு மந்த்துக்கு ஒன் டேவாவது நம்ம ஃபுல்லும் போய் இருக்கிறது எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான திங். அதுவும் அவங்களுக்கு வயசாகிட்டே இருக்கும்போது இந்த டைம்லாம் நம்ம நினச்சா கூட கோல்டன் பீரியட்ஸ் நமக்கு வயசாகும் போது இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டும் போது நமக்கு கிடைக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ நான் கால் பண்ணி சொல்லும்போது, நீ வா, நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ஒரு நாள் ஃபுல்லும் ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆக்சுவலி என்னை விட எங்கள் அம்மா ரொம்ப பிஸிங்க. நிறைய புக்ஸ் எழுதுவாங்க. மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதுவாங்க. நிறைய கோயில்கள் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ப்ரொமோஷன் வரும். அந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் புக்ஸ்க்கு வரும். அவங்களுக்கு இந்த என்னோட பப்ளிகேஷனில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் வரும். அந்த பப்ளிகேஷனை பற்றி ரிவ்யூக்காக நிறைய பேர் புக்ஸ் நிறைய அனுப்புவாங்க. அதே மாதிரி அவங்க நிறையா கொஞ்சம் சோஷியல் மீடியாலலாம் ரொம்பவே ஃபேமஸாக இருப்பாங்க. அதனால் ஒரு சில ப்ராடக்ட்லாம் ப்ரொமோஷனுக்காக வரும்.
அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. யாராவது வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை ஏதாவது ஆன்லைன்லேயே நிறைய பட்டிமன்றம்லாம் வைப்பாங்கள்ல, அந்த பட்டிமன்றத்துலாம் கலந்து பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரொம்பவே எண்ட் டு எண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கரம் ஆக்குப்பைடாக இருப்பாங்க அவங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாக்காக ப்ரமோஷனுக்காக இளம்பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமிக்கெல்லாம் வந்து புடவை வந்து நான் சாத்துவோம் இல்லையா, அதுக்காக ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாக்காக வந்து எங்கள் அம்மா நிறைய கோயில்களுக்கெலாம் போகிறாங்கல்ல, அந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி மொத்தமாக பல்காக வந்து புடவை வாங்கிட்டு போய் எல்லா சுவாமி அம்பாளுக்கும் வந்து கொடுக்கறது வழக்கம். அது மாதிரி எங்கள் அம்மா ரெகுலராக வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காக அவங்களோட பேஜில் வந்து இந்த சாரீ ஃபோட்டோ எடுத்து அதுக்கு வந்து ரெவ்யூ கொடுப்பாங்க. எப்படி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, யார் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ரெவ்யூ கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ், என்னை தாண்டி வந்து அவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு தான் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும் நிறையா பேருக்கு. அவ்வளோ நல்லா எழுதுவாங்க. அந்த எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்கம், மனசார எழுதும்போது அந்த அந்த எழுத்துக்களுக்கு வந்து வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உண்மையாக ரியாலிட்டியை வந்து நிறையா எழுதுறதுனால அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள் இப்போ வரைக்கும் எப்படி போராடி லைஃப்பில் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட நிறையா இருக்கும். எழுத்துக்களில் ஆணித்தனமாக எழுதுவாங்க. நிறையா பேருக்கு வந்து அந்த எழுத்தை ரொம்ப பிடிச்சி போய் இன்றைக்குமே வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எங்கள் அம்மாவுக்கு தான் இருக்காங்க. நிறைய வீடு தேடி எங்கள் அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டாங்க. போன அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பயங்கரம் பிஸியாக தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. இது மாதிரி பிஸ்கெட்ஸு அதெல்லாம் வந்து வாங்கி, எங்கள் அம்மா எத்தனை வாட்டி சொன்னாலும் வாங்காதீங்க, எனக்கு டயபிட்டிஸ் பேஷண்ட், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட கேட்காம அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக இது மாதிரி நிறைய வந்து வாங்கி கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சுருஷ் நிறைய வந்து பேர் வந்து இந்த ஆன்லைனில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றிலாம் வந்து ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. இந்த தடவை வந்து எங்கள் அம்மா எனக்காக ஷூஸ்லேருந்து 2 சாரீ வந்து வாங்கியிருந்தாங்க. நான் இந்த பதிவில் இல்லை, அடுத்த பதிவில் கண்டிப்பாக ஷூஸ் செட்டினிட்டியோட சாரீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ரிவ்யூ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா இவ்வளோ ஏஜுக்குமே வந்து இவ்வளோ ஆக்குப்பைடாக இருக்குமா, அந்த ஸ்டெப்பத்லான்லாம் போய் கலந்துக்குவாங்க. அவங்களால முடியலனா கூட, அவங்களுக்கு டயபிட்டிஸ் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட் இருந்தால் கூட தைரியமாக சோலோ ட்ராவலாக உலகம் ஃபுல்லும் எல்லா கண்ட்ரிக்கும் போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் போய் ஒவ்வொரு கோயிலும் பற்றி தெரிஞ்சுட்டு இப்போ ஆன்மீக பயணங்கள் மூணாவது வந்து ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சீக்கிரம் அதுவும் வந்து பப்ளிகேஷன் ஆக போகுது ஒன்று. இதே மாதிரி நான் சொன்னாலே கேட்காம சோலோவாக எங்கே பார்த்தாலும் போயிடுவாங்க. என் பேச்சே கேட்க மாட்டாங்க. போகாத, உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. போயிட்டு வந்து 4 நாள் படுத்துக்குவாங்க, திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆவாங்க, மறுபடியும் வந்து போவாங்க. அவங்களோட இண்டிபெண்ட்டுக்கு நான் விட்டுறது. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வயசான காலத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ஆரம்பத்துலேருந்து இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து ரியலி அவங்கள மாதிரிலாம் என்னால் அவங்க ஏஜுக்கு இருக்க முடியுமான்னு கூட தெரில. இப்போயே வந்து எனக்கு பயங்கரம் கால் வலி. ஸோ மார்னிங் சித்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஆக்சுவலி நம்ம கால் வலியை மட்டும் நம்ம எப்போதுமே ரொம்பவே நல்லா நம்ம வந்து கவனிச்சுக்கணுங்க. நம்மளோட உடம்பை நம்ம பார்க்கலைன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்மளோட மனசும் சரி உடம்பும் சரி. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகி எங்கள் அம்மா கிட்ட தான் நான் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது வழக்கம். எனக்கு அன்றைக்கி ரொம்ப முடியல, உடம்பும் சரி மனசும் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட கால் பண்ணோன்னே தயவு செஞ்சு கிளம்பி வான்னு சொல்லி என்னை திட்டி அப்புறம் கூட்டிகிட்டு போய் மார்னிங்லேருந்து என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை தான் எல்லா பொண்ணுங்களும் வந்து பார்த்துப்பாங்க, அவங்கள தான் கூட்டிகிட்டு எல்லா செலவும் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் மார்னிங் போனதுலேருந்து எல்லா செலவும் எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. நான் ₹1 கூட என்னை செலவு பண்ணையும் இன்னி வரைக்கும் சரி. என்கிட்ட நிறைய காசு இருந்தால் கூட, நான் வந்து நல்லா வெல்வெஸ்ட்டாக இருந்தால் கூட எங்கள் அம்மா தான் எனக்காக எல்லாமே செலவு பண்ணுவாங்க. என்னை வந்து என்றைக்குமே செலவு பண்ண விட்டதே கிடையாது. அதுவும் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு வேணுங்கிறதுலாம் நான் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஷாப்பிங் போகிறது ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி ஷாப்பிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனோம்னா ஷாப்பிங் தான் முக்கால்வாசி போவோம். ஹோட்டல் போவோம், சினிமா போவோம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் போவோம். இல்லைனா கோவிலுக்கு போவோம். இதெல்லாம் தான் பண்ணுறது. நான் போயிட்டேன் அப்படின்னாக்க மார்னிங்லேருந்து ஈவினிங் நான் வீடு திரும்புகிற வரைக்கும் அத்தனை செலவும் எனக்காக அவங்க தான் பண்ணுவாங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னால் கூட என்னை அலோவ் பண்ண விடவே மாட்டாங்க. ஸோ எனக்காக
இன்னி வரைக்கும் வந்து நான் உரிமையோடு போய் இருந்து எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எங்கள் அம்மாவை தாண்டி யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னே சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட்லாம் அப்புறம் தான் நான் சொல்லுவேன். அப்படி செய்வாங்க பார்த்து பார்த்து எனக்கு அப்படி வந்து வாங்கி தருவாங்க, அப்படி வந்து செய்வாங்க. எதை பார்த்தாலும் வாங்கி தருவாங்க. இப்போ தான் திட்டி திட்டி கொஞ்சம் வாங்குறத குறைச்சிருக்காங்க. தயவு செஞ்சு போய் செலவு பண்ண தான் திட்டி திட்டி இப்போ தான் வந்து வாங்குறத குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனால் எப்போதுமே எங்கள் அம்மாக்கிட்ட உள்ள ஒரு பழக்கம் வந்து அந்த 80ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போலாம் நம்ம நினச்சா போகிறோம், ஸ்விக்கியில் வாங்குகிறோம், ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணுறோம், சாப்பிட்றோம். ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாசுந்தியில தான் ஆரம்பிப்பாங்க. டிஃபன் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் டின்னர்லாம் போனாக்க ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு பாசுந்தி. அது பெரிய விஷயமா இருக்கும். இந்த விசு படத்துலலாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னி வரைக்கும் எங்கள் அம்மா அதுதான் பாசுந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சா தான் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி தான் எங்களுக்கு போச்சு. பொதுவாக வந்து மனசு சரியில்லை அப்படின்னாக்க அம்மாவையோ அப்பாவையும் நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு தடையோ 2 தடையோ வெளிலலாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வருவோம். ஆனால் எனக்கு மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடிப்பேன். என்னை அழகாக வெளில கூட்டிகிட்டு போய் இப்பயும் குழந்தையாட்டும் கால் வலிக்கான செப்பல் ஆர்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து அழகாக சாப்பிட வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்புறமா வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்படி தான் போச்சு எங்கள் அம்மாவோட நாட்கள் எனக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 நாள் வரைக்கும் தான் நான் எங்கள் அம்மா கூட இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல் டைட்டாக வீடு, ஃபேமிலி, ஆஃபீஸ் இப்படிலாம் இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு எங்கள் அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண அந்த நாள் ரொம்பவே அன்ஃபர்கெட்டபுளாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை ஃப்ரம் ஹாசினி.